ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தடுடைய ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டீடைல் ஆஃப் எ நெட்வொர்க் ஆர் கிவன் பிலோ வேர் த டியூரேஷன் ஆர் இன் டேஸ். இப்போது நெட்வொர்க் பொறுத்ததுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துட்டாங்களாம். அதுக்கான டியூரேஷன் டைமும் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாத் அண்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஆக்டிவிட்டீஸ் ஒரு சைடில் நடக்கிறது தான் என்ன சொல்லுவோம், நம்ம ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஐ வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? ஒரு ஒர்க்கு நடக்குது நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் எடுத்துக்கும் போது சைட் கிளியரன்ஸு, எஸ்கவேஷன் ஒர்க்கு, ஃபவுண்டேஷன், அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆர்சிசி ஒர்க், பிசிசி ஒர்க், பிளிந்த் பீம், இது எல்லாமே நம்ம இதில் டினோட் பண்ணுவோம், ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரெட்டிசீசர் அப்படின்றது என்ன? ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடி நடக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெட்டிசீசர்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஏன்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு இதுவுமே நடக்கலை, ஒர்க்குமே நடக்கலை. பீன்ற ஆக்டிவிட்டீஸ் முன்னாடி எந்த ஒர்க்குமே நடக்கலை. சீன்ற ஆக்டிவிட்டீஸ் முன்னாடி ஏன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. டிக்கு முன்னாடி ஏன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. இக்கு முன்னாடி பீன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. எஃப்க்கு முன்னாடி பீன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஜிக்கு முன்னாடி டீன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஹெச்சுக்கு முன்னாடி டீன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஐக்கு முன்னாடி எஃப்ன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. இந்த ஒர்க்கு ஏன்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைட் கிளியரன்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கான டியூரேஷன் 4 days ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பீன்றதுக்கு முன்னாடி பீக்குடைய ஆக்டிவிட்டி டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நடக்குது அந்த ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 days நடக்குது. டிக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 days அந்த ஒர்க் நடக்கிறதுக்கு 7 days ஆகுது. ஈன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கு 9 days-ம், எஃப்ன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கு 12 days-ம், ஜீன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கு 2 days பார்த்தீங்கன்னா, ஹெச்ன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கு 5 days, அண்ட் தென் ஐன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கு 6 days. இதுதான் பார்த்தீங்கன்னா உன்னோட நெட்வொர்க் டயக்ராம் போகிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி April May 2012 கொஷின். இப்போ நெட்வொர்க் டயக்ராம் நம்ம போட போகிறோம். இப்போ கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி ப்ரெட்டிசீசர் டியூரேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டயக்ராம் போட போகிறேன். எப்படி நெட்வொர்க் டயக்ராம் போட போகிறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன், ஏன்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கலை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ண போகிறதில்ல. பீன்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நான் ஆரோ மார்க்ஸ் போட்டிருக்கேன். இந்த பிக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க்கு நடக்குதா? எந்த ஒர்க்குமே நடக்கலை. ஸோ எதுவுமே கனெக்ட் பண்ணுறேன். இந்த 1 2 3ன்றது என்ன பண்ணால் என்னோடய ஒர்க்கை டினோட் பண்ணுது. நோடுன்னு கூட நம்ம சொல்லுவோம். ஒன்றாவது நோடு, ரெண்டாவது நோடுன்னு சொல்லலாம். அதுவைஸ் எப்படி சொல்லிடலாம்னு சொல்லியிருக்கேன், ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஏக்கு இந்த ஏன்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே நடக்கலை. இந்த பீன்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கலை, ஆக்டிவிட்டீஸுமே நடக்கலை. இப்போ சி எடுத்துக்குங்களேன். இப்போ சி இதுதான் உங்கள் ஆக்டிவிட்டி சி. ஓகேங்களா? இந்த ஆக்டிவிட்டி சிக்கு முன்னாடி என்ன ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு ஒர்க்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? நான் சிக்கு முன்னாடி ஏன்ற ஒரு ஆக்டிவிட்டி நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது இதை 3ன்னு எடுத்துக்கிட்டேன். சீன்ற ஆக்டிவிட்டிஸ் கனெக்ட் பண்ணுறது 3ன்னு எடுத்துக்கிட்டேன். 3 தேர்டு நோடுன்னு சொல்லலாம், இல்லை தேர்டு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீன்ற நோடு நம்ம கனெக்ட் பண்ணோம். 4th நோடு. இப்போது டிக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம டிக்கு முன்னாடி என்ன ப்ரெட்டிசீசர் கொடுத்துருக்காங்க, ஏன்று கொடுத்துருக்காங்க. டிக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்கு நடத்திருக்கு, இதுதான் டியாக நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, டிக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்கணும், ஏவா போட்டிருக்கணும். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இ. ஓகேங்களா? ஈக்கு முன்னாடி பீன்ற பீன்றது என்ன நடத்திருக்கணும், ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஈக்கு முன்னாடி என்ன பாருங்கள், இருக்குங்களா? ஈக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், ஈக்கு முன்னாடி பி இருக்கணும். ஈக்கு முன்னாடி என்ன இருக்கணும், பி இருக்கணும். இப்போ இதுதான் உங்களுடைய இ. ஓகேங்களா? ஈக்கு முன்னாடி என்ன இருக்குது, பி இருக்குங்களா? நீங்கள் இந்த சியை கன்சிடர் பண்ண ஈக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஃப்க்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. எஃப்க்கு முன்னாடியும் பீன்ற ஆக்டிவிட்டீஸ் கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஜிக்கு முன்னாடி டீன்ற ஆக்டிவிட்டீஸ் கனெக்ட் ஆகிருக்குங்களா? இதுதான். நெக்ஸ்ட்டு ஹெச்சுக்கு முன்னாடி டீன்ற ஆக்டிவிட்டீஸ் கனெக்ட் ஆகிருக்கணும். ஐக்கு முன்னாடி எஃப்ன்ற ஆக்டிவிட்டீஸ் கனெக்ட் ஆகி இப்போ நீங்கள் இது போட்டிங்க அப்படின்னா இது தனியாக நிற்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் லைன்ஸில் மார்க் பண்ணியிருக்கேன். இது டம்மி ஆக்டிவிட்டீஸ், எதுவுமே
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது கூட கனெக்ட் ஆகுதுன்றது தெரியாத எப்படி கம்ப்ளீஷன் ஆகுதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம எந்த ஒர்க் எந்த சைடு போனாலும் அந்த ஒர்க் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகணுன்றதை டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த டம்மி ஆக்டிவிட்டிஸை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்து தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்க. இதை போட்டு பார்த்து தான் நீங்கள் எப்படி போட்டாலுமே கரெக்டு தான். இது பார்த்தீங்க போட்டு பார்த்தா மட்டும்தான், நிறைய டைம் போட்டு பார்த்தா மட்டும்தான் இந்த நெட்வொர்க் டயக்ராம் உங்களால் போட முடியும். சரிங்களா? முன்னாடி இப்போ இந்த 1 2 3லாம் இங்கே மேலே இது ஏன்றது 1ன்னு வச்சுக்கோங்க. ஏன்றது ஒன்றாவது நோடு, பீன்றது 2வது நோடு, சீன்றது இது மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை நோடு வரும்? 8 நோடு வரும். சரிங்களா? இந்த மாதிரி 8 நோடு வந்து நம்ம சர்க்குலர் டினோட் பண்ண அதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம ஹெச்சுக்கு முன்னாடி என்ன இருக்குது? டீன்றது எனக்கு கனெக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஹெச்சுக்கு முன்னாடி டீன்றது கனெக்ட் ஆகணும். அதே மாதிரி ஜிக்கு முன்னாடி டி கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த சர்க்கிள் வந்து போட்டு பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுதான் நெட்வொர்க் டயக்ராம். இதுக்கான டியூரேஷன் நான் கொடுத்துட்டேன். 4 8 இப்போ சீன்ற ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கான டியூரேஷன் எவ்வளோ? 8 hours இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இதை வச்சு தான் நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாத்தும் கம்ப்ளீஷன் டைமும் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைமும் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாத். டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாத்தில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் இது போகுது, இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், எந்தெந்த பாத்தில் போகுதுன்னு கண்டுபிடிப்பேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 3 4 7 8 எப்படி எத்தனை டைம் போதோ அத்தனை டைம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 3 4 7 8 அதை தான் கீழே பாருங்கள் எடுத்திருக்கேன். 1வது நோடு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா 3rd நோடு, 4th நோடு, 7th நோடு, 8th நோடு. ஓகேங்களா? இது எல்லாமே நான் மார்க் பண்ணி பார்த்துன்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஆரோ மார்க் போட்டு பார்த்துன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ 1 to 3க்கான டியூரேஷன் டைம் என்ன? 4ன்னு கொடுத்துருக்கோமா? இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், 1க்கும் 3க்கும் உள்ள டியூரேஷன் டைம் எவ்வளோ? 4. ஓகே. 3க்கும் 4க்கும் உள்ள டியூரேஷன் டைமு 7. ஓகே. 4 டியூரேஷன் டைமு 5. 7க்கும் 8க்கும் பார்த்தீங்கன்னா நான் டாட்டர் லைன்ஸில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே டம்மி ஆக்டிவிட்டியுடைய டியூரேஷன் டைம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகே. இது எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 7 + 5 12, 12 + 4 16. இதுதான் 16 டேஸ் ஆகுது. இந்த பாத்தில் போனீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டியூரேஷன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 டேஸ். ஓகே. நெக்ஸ்ட் அதே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதே பாத்தில் வேறு எப்படி போகலாம் ஸ்டார்ட் பண்ண 1 3 4 6 8 மேலே பாருங்கள் 1 3 4 6 8. ஃபஸ்ட்டு என்ன பண்ண 1 3 4 7 8ன்ற பாத்தில் போனேன். பார்த்துனா வழி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1 3 4 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 6 8ன்ற பாத்துக்கு நான் போயிருக்கேன். ஓகே. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், 1க்கும் 3க்கும் உள்ள டியூரேஷன் டைம் எவ்வளோ? 4. ஓகே. நெக்ஸ்ட்டு 3க்கும் 4க்கும் உள்ள டியூரேஷன் டைம் எவ்வளோ? 3க்கும் 4க்கும் உள்ள டியூரேஷன் டைம் 7. 4க்கும் 6க்கும் உள்ள டியூரேஷன் டைம் என்ன? 2. ஓகே. 6க்கும் 8க்கும் உள்ள டியூரேஷன் டைம் என்ன? 6க்கும் 8க்கும் டியூரேஷன் டைமு 6. இது டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7 + 2 9, 9 + 4 13, 13 + 6 19. இதுதான் இந்த பாத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 டேஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பார்த்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எத்தனை வந்தாலும் அத்தனை கன்சிடர் பண்ணி அதுக்கு கால்குலேட் பண்ணணும் நம்பர் ஆஃப் டேஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 1 3 5 4 6 8 போகிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் 1 3 5 4 6 8 இந்த பார்த்து போகிறேன். ஓகே. இந்த பார்த்து போகிறதுக்கான இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்றத மாதிரி கால்குலேட் பண்ணுறேன். இப்போ 1 3க்கு எவ்வளோ ஆகுது அதோட பார்த்து டியூரேஷன் டைம் அந்த இடத்துல போட்டிருக்கேன். 1 3க்கு 4, 3 5க்கு 8. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 5 4க்கு 9, அண்ட் தென் 4 6க்கு 4 to 6க்கு 2, 6 to 8க்கு 6. இதுதான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்கான அந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கான டியூரேஷன் டைம். இது டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 டேஸ். ஓகே. 4 + 8 12, 12 + 9 21, 21 + 2 23, 23 + 6 29 டேஸ். இந்த பாத்தில் போனீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுற டைம் எவ்வளோ? 29 டேஸ். ஓகே. நெக்ஸ்ட் அதே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 3 5 6 8. இப்போ ஸ்ட்ரெயிட் பார்த்தா போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பார்த்துக்கு போகிறேன். 1 3 5 6 8. ஓகே.
1லேருந்து 3 வரைக்கும் டியூரேஷன் எவ்வளோ 4 days. 3 to 5 8 days. 5 to 6 12 days. 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 days. அப்போ 12 + 6 18, 18 + 8 26, 26 + 4 30. ஓகேங்களா? இப்போதான் நம்ம என்ன பண்ணோம், அந்த 1ன்ற ஈவெண்ட் வந்து என்ன வழியெலாம் போகுது அப்படின்றத மொத்தமாக எடுத்து வச்சுக்கணும். 1 வழியாக போகிற பாத்து, இது முதல்ல எத்தனை 1 வழியாக போகிற பாத்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சணும். 2 போகுது அப்படின்னா 2 போகிற வழியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற நோடு வந்து எந்தெந்த பாத்து வழியாக போகுதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ 1 ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. 1ன்ற ஈவெண்ட் எந்தெந்த பாத்தில் போகுது, ஸ்டார்ட் பண்ணுற ஈவெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1ன்றது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஈவெண்ட் வரேன். 2 ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் இருக்கிற எந்த 1ன்னு கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கலாம், இல்லை 1 2 3 எப்படின்னா எந்த பாத்துலாம் போதும் அந்த பாத்து எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட் செகண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாருங்கள். செகண்ட்லேருந்து என்னென்ன பார்த்து போது பாருங்கள். 2 4 2 4 7 8 2 2 5 4 7 8ன்ற பார்த்து போதுங்க. இங்கே பாருங்கள் 2 ஓகே 5 4 7 8 இந்த பார்த்து நான் முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, அந்த பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கான டைம் டியூரேஷன் என்ன 3. 2க்கு 2 to 5க்கு இல்லை 3. 5 to 4க்கு என்ன டைம் பார்த்தீங்கன்னா 9. 4 to 7க்கு 5. ஓகே, 4 to 7க்கு என்னது 5. நெக்ஸ்ட்டு 7 to 8ன்றது டம்மி ஆக்டிவிட்டி. இந்த டம்மி ஆக்டிவிட்டீஸ்க்கு 0. அப்போ இது டோட்டலாக ஆட் பண்ணினா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்த்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து பார்க்கும்போது 2 5 4 6 8 இங்கே பாருங்கள் 2 5 4 6 8. ஓகேங்களா? இந்த 2க்கான டியூரேஷன் 3 அப்படின்னா 5 to 4க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. 4 to 6க்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. 6 to 8க்கு பார்த்தீங்கன்னா 6. ஓகே, டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்து கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு என்னென்ன போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 to 5 5 to 6 6 to 8 அதுக்கான பார்த்து ஒன்று போகுது, அதை கால்குலேட் பண்ணுறோம். 3 12 6 2 to 5க்கு 3ன்ற டியூரேஷன் டைம் நடக்குது. 5 to 6க்கு 12ன்ற டியூரேஷன் டைம் நடக்குது. 6 to 8க்கு 6 நடக்குது. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 + 3 21 டேஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்து ஒன்று 1க்கே போகுது. 1 எல்லாமே ஃபஸ்ட்டே போட்டுருங்க, நான் லாஸ்ட்டில் ஒரு வாட்டி போட்டிருக்கேன். 1 பார்த்தீங்க அப்படின்னா 1 to 3 3 to 4 போகுது. ஓகே, 5 to 4 ஓகே 1 to 3 3 to 5 5 to 4 4 to 7 7 to 8. நல்லா லிசன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 1 to 3 ஓகே, அங்கே 1 to 3க்கு அப்புறம் 3 to 5 1 to 3க்கு அப்புறம் 3 to 5 ஒன்று போகுது. அப்புறம் 5 to 4 ஓகே 5 to 4க்கு அப்புறம் 5 to 4 4 to 7 7 to 8 இந்த பார்த்து 1 to 3 3 to 5 5 to 4 4 to 7 7 to 8ன்ற ஒரு பார்த்து போகுது, அதுக்கு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ 1 to 3 இது எல்லாமே நீங்கள் வந்து நோட்டில் ஒர்க் அவுட் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? இப்போ 1 to 3க்கு பாருங்கள். 1 to 3க்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 days ஆகுது. அண்ட் தென் 3 to 5 ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8. 5 to 4க்கு பார்த்தீங்கன்னா 9. 4 to 7க்கு பார்த்தீங்கன்னா 5. 7 to 8ன்றது டம்மி ஆக்டிவிட்டீஸ்ன்றதுனால அதுக்கான எவ்வளோ எடுத்துக்குது டைம் பார்த்தீங்கன்னா 0. டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துக்குது இந்த 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 பாத்தில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 26 days ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாமே நம்ம கால்குலேட் எந்தெந்த பாத்தில் போகுது எத்தனை பாத்து வேணாலும் வரலாம். ஓகேங்களா? பார்த்து பார்த்தீங்கன்னா 9 வரலாம் 12 வரலாம், எத்தனை பார்த்து வருதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, கால்குலேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் மேக்ஸிமம் டைம் என்ன வருது, மேக்ஸிமம் டியூரேஷன் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ மேக்ஸிமம் இதில் கால்குலேட் பண்ணும்போது எந்த டியூரேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ன்றது தான் மேக்ஸிமம் டைம்.
ஓகேங்க. அந்த பாத் என்ன 1 3 5 6 8 அந்த பாத். ஓகேங்களா. அதுக்கான டியூரேஷன் டைம் எவ்வளோ, மேக்ஸிமம் இருக்க டைம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாத் டைம். ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைமும் கூட. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மேக்ஸிமம் டைம் இஸ் 30 days. மேக்ஸிமம் டைம் இஸ் 30 days. அப்போ அந்த கிரிட்டிக்கல் பாத்துன்னு நீங்கள் ரைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், 1 3 5 6 8 இதுதான் உங்களுக்கான கிரிட்டிக்கல் பாத். இந்த கிரிட்டிக்கல் பாத்தை நீங்கள் என்ன 1 3 5 6 8ன்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், கிரிட்டிக்கல் பாத்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் பாத்தில் எதில் டினோட் பண்ணுவோம், ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் லைனில் மார்க் பண்ணும், இல்லை திக் லைனில் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் லைனில் ஏதாவது ஸ்கெட்ச் வச்சு நீங்கள் மார்க் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக் லைனில் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு 1 to 3 3 to 5 5 to 6 6 to 8 அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு கிரிட்டிக்கல் பார்த்தா டயக்ராம் வந்திருக்கு. நான் திக் லைனில் பென்சிலில் ஷேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் முதல்லையே டயக்ராம் போட்டிங்கன்னா அதில் கூட மார்க் பண்ணி காட்டலாம். இல்லை மேம் நான் இது மாதிரி ப்ரொசீஜராக போட்டுகிட்டே வரேன், லாஸ்ட்டில் ஒரு 16 மார்க் இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட்டாக போட்டுட்டு திருப்பி இந்த டயக்ராம் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாத்தில் ஸ்கெட்சில் நல்லா திக்காக அண்டர்லைன் பண்ணி காட்டலாம், இல்லை டபுள் லைன் போட்டு அண்டர்லைன் பண்ணி காட்டலாம், இல்லை ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் இந்த சம். இதுக்கு ஒரு ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த நெட்வொர்க் டயக்ராம் மட்டும் இந்த ஆக்டிவிட்டீஸ் ப்ரொசீஜரை வச்சு நீங்கள் நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டுமே தான் எப்படி போடணும், இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டுமே தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். போட 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 தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு சம் போடுறேன், அதில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.